கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். இங்கு ஒரு வேத புரட்டு சொல்கிறது, 7 இடுகளின் பிரசங்கிகளும் விசுவாசிகளும் அவர்களின் சிலருடைய உபதேசங்கள் தவறாக இருந்தாலும், சிலர் விபச்சாரத்தில் விழுந்தாலும், அவர்களுடைய பிரசங்கிகளும் விசுவாசிகளும் மறுபடியும் பிறந்திருக்கின்றனர் என்று. 1 பேதுரு 1:23 சொல்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆகவே நான் விசுவாசத்துக்காக போராடுகிறவன். இந்த மணி வேளையின் சாத்தானின் தீய சக்திகளுக்கு எதிராக சண்டையிட்டு கொண்டிருக்கிறேன். 7 இடிகளின் பிரசங்கிகளும் விசுவாசிகளும் அவர்களில் சிலருடைய உபதேசங்கள் தவறாக இருந்தாலும், சிலர் விபச்சாரத்தில் விழுந்தாலும், அந்த ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள் என்று கூறுகிற புதிய பிறப்பின் பேரிலான பிழையான உபதேசமாக இந்த வேத புரட்டு இருக்கிறது. நான் அதை அம்பலப்படுத்தப் போகிறேன். செய்தியில் இருக்கிற வேத புரட்டு பிரசங்கிகள் என்ன பிரசங்கித்து போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முழு சபையாரும் கேட்கும்படியாக நான் அதை இன்னும் ஒரு விசை வாசிக்கிறேன். 7 இடிகளின் பிரசங்கிகளும் விசுவாசிகளும் அவர்களின் சிலருடைய உபதேசங்கள் தவறாக இருந்தாலும், சிலர் உபச்சாரத்தில் விழுந்தாலும், அவர்களுடைய பிரசங்கிகளும் விசுவாசிகளும் மறுபடியும் பிறந்திருக்கின்றனர். இந்த வியாக்கியானம் என்ன சொல்லுகிறதென்றால், ஒரு குச்சி ஒரு செடியில் மேல் விழுந்து விடுகிறது. இப்பொழுது அந்த குச்சியை அந்த செடியில் மீதிருந்து எடுத்து விடுங்கள், அந்த செடி வளரும். சகோதரனே, நாங்கள் இதை நம்ப மாட்டோம். அது ஒரு அன்பின் சுவிசேஷத்தின் தத்துவம். ஒரு மேய்ப்பனோ ஒரு ஊழியக்காரனோ இப்படிப்பட்ட ஒரு கூற்றை கூறுவது என்பது வேத வசனத்திற்கு புறம்பானதாய் இருக்கிறது. ஒரு மனிதனிடம் ஒரு தவறான உபதேசம் இருக்கும் என்றால், அந்த மனிதன் மறுபடியும் பிறப்பது என்பது கூடாத காரியம். அந்த அன்பின் சுவிசேஷத்திலிருந்து மறுபடியும் பிறப்பது என்பது முற்றிலும் கூடாத காரியம். இப்பொழுது கள்ளப்போதகர்கள் தவறான பிறப்புகளை கொண்டு வருவார்கள். உண்மையான தீர்க்கதரிசிகள் வார்த்தையை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவாகிய வார்த்தையினால் வரும் பிறப்பை கொண்டு வருவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தவறான பிறப்பை கொண்டு வருவார்கள். அவர்கள் சபைகளின் மூலமாக வரும் பிறப்பையும், மத கோட்பாடுகளின் மூலமாக வரும் பிறப்பையும், ஸ்தாபனங்களின் மூலமாக பிறக்கும் பிறப்பையும் கொண்டு வருவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் வேத பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளும் பொருட்டு உண்மையானவற்றிலும் போதுமானவற்றை வைத்திருப்பார்கள். மேலும் கவனியுங்கள், இப்பொழுது நான் ஒரு காரியத்தை இங்கே கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். அவ்விதமான தவறான எண்ணங்கள், தவறான எண்ணம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். 10 லட்சக்கணக்கான ஜனங்களை தவறான பிறப்புக்கு வழிநடத்துவது. அதை குறித்து நான் தனிப்பட்ட விதத்தில் சாட்சி பகர முடியும். 7 குணாலட்சணங்கள் தான் 7 இடிகள் என்றும், இந்த மணி நேரத்தின் செய்தியை விசுவாசிப்பதும், வில்லியம் பிரென்னாம் ஒரு தீர்க்கதரிசி என்று விசுவாசிப்பதும் தான் மறுபடியும் பிறந்த அனுபவம் என்று பிரசங்கிக்கின்ற அந்த பிரசங்கிகளில் ஒருவனாக நானும் இருந்தேன். நான் அவ்விதமாக அநேக வருடங்களாக பிரசங்கித்தேன். இன்றைக்கு அந்த கருத்தை இனிமேலும் நான் விசுவாசிப்பதில்லை. அப்பொழுது நான் மறுபடியும் பிறந்து விட்டதாகவும், வேத வாக்கியங்களையும் மேற்கோள்களையும் சரியான விதத்தில் புரிந்து கொள்கிறேன் என்றும், ஒருவர் மேலான சத்தியத்தோடும் வெளிச்சத்தோடும் என்னுடைய வழியில் கடந்து வருகிற வரைக்கும் நான் அவ்வாறுதான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த கருத்து மறுபடியும் பிறந்த அனுபவம் அல்ல. வில்லியம் பிரென்னாம் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிப்பது மறுபடியும் பிறந்த அனுபவம் அல்ல. இல்லை, அது மறுபடியும் பிறந்த அனுபவம் அல்ல. 1 யோவான் 5:1 சொல்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். மத்தேயு 16:13-16 அங்கு சொல்கின்றது, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். தீர்க்கதரிசி சொன்னார், மறுபிறப்பு என்றால் என்ன?
நீ தனிப்பட்ட விதத்தில் பெறும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே அது. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாக இருக்கிறார் என்ற செய்தியிலே அதை அவர் சொன்னார். வேதமும் இந்த மேற்கோளும் ஒன்றோடொன்று ஒத்துப்போகிறது. சகோதரன் பிரென்னாம் ஒரு தீர்க்கதரிசி என்று விசுவாசிப்பது அது புதிய பிறப்பு அல்ல. சகோதரனே, நீ மறுபடியும் பிறக்காமலேயே அநேக வருடங்களாக நீ தவறான உபதேசத்தை பிரசங்கம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் இதோடு கூட ஒத்துப்போவதில்லை. இல்லை, ஏதோ எங்கோ தவறாக இருக்கிறது. 1 பேதுரு 1:23 சொல்கின்றது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் பிறப்பதற்கு முதலாவது அழிவில்லாத வித்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஆகையால் 7 குணாலட்சணங்கள், அவைதான் 7 இடிகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லோரும் தவறாகவும் மற்றும் பிழையாகவும் இருக்கிறார்கள். அது அழிவுள்ள வித்தாய் இருக்கிறது. அது ஒரு மனிதனை மறுபடியும் பிறக்க செய்ய முடியாது. ஒரு மனிதன் தான் மறுபடியும் பிறப்பதை குறித்து சிந்திப்பதற்கு முன்பாகவே அழிவில்லாத வித்தை பிரசங்கிக்க கூடிய ஒரு பிரசங்கியை அவன் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். 7 இடிகள் தான் 7 குணாலட்சணங்கள் என்பது ஒரு அழிவுள்ள வித்தாய் இருக்கிறது. அது வேத வசனத்திற்கு புறம்பான ஒரு உபதேசமாக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி அவ்வாறு சொல்வதை நீங்கள் எங்குமே காண முடியாது. அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட வியாக்கியானம். மற்ற அழிவுள்ள வித்துக்கள் மற்றும் வேத புரட்டான உபதேசங்கள் என்னவென்றால், இரத்தம் கிருபாசனத்தை விட்டு நீக்கப்பட்டு விட்டது, இனி ஒரு வல்லமை மணவாட்டிக்கு வரப்போவதில்லை, பின்மாரியும் ஏற்கனவே ஊற்றப்பட்டு விட்டது போன்றவைகளாய் இருக்கின்றன. பிரசங்க பீடத்தை விட்டு கீழே இறங்கிய உடனே பிரசங்க பீடத்தில் இருக்கும் பொழுது என்ன சொன்னோம் என்பதை குறித்து கவலையே படாமல் இருந்து இன்னுமாக நீ மறுபடியும் பிறந்தவன் என்றும் நினைப்பாய் என்றால் உனக்கு ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் தேவையாயிருக்கிறது. இரத்தம் கிருபாசனத்தை விட்டு நீங்கிவிட்டது என்றும் 7 குணாலட்சணங்கள் தான் 7 இடிகள் என்றும் பின்மாரி ஏற்கனவே பெய்ந்து விட்டது என்றும் மணவாட்டி எழுப்புதலானது எந்த ஒரு ரூபகாரமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்றும் இப்படிப்பட்ட வேத புரட்டான உபதேசங்களை பிரசங்கிக்கிற பிரசங்கிகளுக்கு அடிப்படையிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி தான் மறுபடியும் பிறந்ததாக கூறிக்கொள்கிற இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் மறுபடியும் பிறக்கவில்லை. அவனால் உன்னை மறுபடியும் பிறக்க செய்யவும் முடியாது. அவனால் சபை ஜனங்களை மறுபடியும் பிறக்க செய்யவும் முடியாது. நான் அந்த காரியங்களை பல வருடங்களாக பிரசங்கித்தேன். மேலும் நான் வட்டங்களுக்குள்ளாக சுழன்று சென்று கொண்டிருந்தேன். ஒரு உணர்ச்சி வசப்படுதலிலிருந்து இன்னொன்றுக்கும், ஒன்றை உருவாக்கிய பிறகு இன்னொன்றை பெறுவதற்கு ஒன்றை எரித்து போட்டு கொண்டும் இப்படியாக எனக்கு தெய்வீக வெளிப்பாடே இல்லாமல் இருந்தது. சில காலங்களுக்கு பிறகு அந்த அக்கினி அவிந்து போனது. உங்களை மறுபடியும் பற்ற வைக்க வேண்டுமானால் உங்களுக்கு இன்னொரு உணர்ச்சி வசம் தேவை. தவறான வெளிப்பாடுகள் ஒரு சபைக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் இது போன்ற காரியங்களை தான் செய்யும். நம்மால் சுத்தமாக்கப்பட்ட எந்த விதமான ஒரு பரிசுத்த ஜீவியத்தையும் ஜீவிக்க முடியாது. இல்லை, முற்றிலுமாக முடியாது. நிச்சயமாக அது முடியாது. நான் அந்த காரியங்களை எல்லாம் அநேக வருடங்கள் பிரசங்கித்தேன். நான் வட்டங்களுக்குள்ளாக சென்று கொண்டே நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு நீதியின் பிரசங்கி அழிவில்லாத வித்தோடு கூட என்னுடைய வழியில் கடந்து வந்து இன்னும் அதிக கச்சிதமான வார்த்தைகளை எனக்கு எடுத்து காண்பிக்கிற வரைக்கும் அப்படி செய்து கொண்டிருந்தேன். கள்ள பிரசங்கிகள் கள்ள பிறப்பை தான் கொண்டு வருவார்கள். இது போன்ற தவறான கருத்துக்கள் கோடிக்கணக்கான மக்களை கள்ள பிறப்புக்குள்ளாக நடத்தியிருக்கின்றன. யோவான் 3:3-5 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நான் தேவனுடைய தீர்க்கதரிசியை மேற்கோளிடுகின்றேன், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். 1961 நீங்கள் உலகத்திலோ உலகத்தின் உள்ளவைகளின் மீதோ அன்பு கூர்ந்தால் நீங்கள் இன்னும் ஒரு பன்றியாகவே இருக்கிறீர்கள். அது சரியே. உங்களுடைய ஆத்துமாவை மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமைதான் அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு செய்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், அநேக மக்கள் தாங்கள் நன்றாக கற்றறிந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நான் 14 வயது சிறுவனாக இருந்ததிலிருந்து இந்த செய்தியில்
இருந்து வருகிறேன். சுமார் 16 வருடங்களாக 7 குணாலட்சணங்கள் தான் 7 இடிகள் என்று தொடர்ந்து விசுவாசித்து வந்தேன். ஆனால் அங்கே ஒரு நேரம் வந்தது. அப்போது ஒரு உண்மையான அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். செய்தியில் இருந்து ஒரு உண்மையான பிரசங்கி அப்படிப்பட்ட ஒரு உபதேசமானது அது வேத வசனத்திற்கு அப்பாற்பட்டது என்றும், மேலும் நான் ஒரு வேத புரட்டை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்றும் சுட்டிக்காட்டினார். அதன் பிறகு அந்த வேத வசனத்திற்கு ஒவ்வாத அந்த உபதேசத்தை நான் சந்தோஷத்தோடு விட்டுவிட்டேன். அது போன்ற வியாக்கியானங்களினால் கட்டப்பட்டிருக்கிற நீங்களும் கூட அதே காரியத்தை செய்யலாம். ஒவ்வொரு சபையும் தங்கள் பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்பட்ட செய்தியிலிருந்து தாங்கள் மறுபடியும் பிறந்ததாக ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமேன். பிரசங்க பீடத்திலிருந்து என்ன பிரசங்கிக்கப்படுகிறதோ அதுவே உங்களுக்கு இருக்கிற வித்தாகிய வார்த்தை. நீங்கள் உங்கள் மேய்ப்பனை காட்டிலும் அதிக உயரத்துக்கு செல்ல முடியாது. ஆமேன். மேய்ப்பன் எப்படி பிழையில் இருக்கிறாரோ அதே போல்தான் முழு சபையும் அந்த பிழைக்குள்ளாக இருக்கும். நான் போதுமான நேரத்தை எடுத்துக்கொண்டு 7 குணாலட்சணங்கள் தான் 7 இடிகள் என்று விசுவாசிக்கிற முழு சபை உலகமும் பிழையில் இருக்கின்றன என்று கூறுகிறேன். நியூயார்க்கில் இருந்து மியாமி வரைக்கும், பாயிண்ட் ஃபோர்ட்டில் இருந்து டொபேகோ வரைக்கும், ஆப்பிரிக்காவில் இருந்து ஜெர்மனி வரைக்கும் எல்லோரும் பிழையில்தான் இருக்கின்றனர். ஆமேன். நீங்கள் மனம் திரும்பியாக வேண்டும். நாம் வார்த்தையை பார்ப்போமாக. சத்தியத்தை கொண்டு தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கும் விடுதலையாக்கப்பட முடியும். ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தாவே, உம்முடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. கள்ள உபதேசத்தை உபதேசித்துக் கொண்டு மறுபடியும் பிறப்பது என்பது முற்றிலும் கூடாத காரியமாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் அல்லது உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியின் செய்தியை படித்துக்கொண்டு இப்படிப்பட்டதான ஒரு வியாக்கியானங்களோடு எழும்ப முடியும் என்றால், செய்தியில் இருக்கிற அநேக பிரசங்கிகள் தவறான விதத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆமேன். அந்த இடி முழக்க பிரசங்கிகள் அவர்களின் தவறான பிறப்பின் காரணத்தினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்க முடியவில்லை. நிச்சயமாக அவர்களால் முடியவில்லை. சிலர் சோதோமினால் மேற்கொள்ளப்பட்டு விபச்சாரத்தில் விழுந்து விட்டனர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கின்றது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். சகோதரனே, உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் அழுதல் மற்றும் உதறல் அது மறுபடியும் பிறந்த அனுபவம் அல்ல. புதிய பிறப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உனக்கு கிடைக்கிற தனிப்பட்ட வெளிப்பாடு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கின்றது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் அங்கு சொல்கின்றன, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினிடத்தில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். மறுபடியும் பிறந்து அதன் பிறகு விபச்சாரம் செய்வது என்பது முற்றிலும் கூடாத ஒரு காரியமாய் இருக்கிறது. பிறப்பு என்றால், புதிய பிறப்பு என்றால் என்ன? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் மரிக்க வேண்டும். நீங்கள் இன்னும் உலகத்தின் காரியங்களை உங்களுக்குள் பெற்றிருந்தால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பதாக உரிமை கூறிக்கொண்டு இன்னும் உங்கள் மேல் உலகத்தின் காரியங்களை எவ்வாறு பற்றி கொண்டிருக்க போகிறீர்கள்? என்னுடைய முதல் மேய்ப்பன் விபச்சாரத்தில் விழுந்து விட்டார். சபை 2ஆக பிரிந்து விட்டது. இப்பொழுது இங்கே இருக்கிற வேத புரட்டு பிரசங்கிகள் மேலே விழுந்திருக்கின்ற அந்த கொம்பை எடுத்துவிட்டு அன்பை கொஞ்சம் ஊற்றுங்கள், அப்பொழுது அவர்கள் ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில் வருவார்கள் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கின்றேன், இல்லை. முதலில் விதையானது சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் அன்பை ஊற்றலாம். அவரிடத்தில் ஒரு கெட்ட அல்லது தவறான வித்து இருக்கும் என்றால் அவர்களால் மறுபடியும் பிறக்க முடியாது.
விபச்சாரத்தில் வாழ்ந்த இந்த ஊழியக்காரரை அவரிடத்தில் அன்பு காண்பிக்கும்படியாக நாங்கள் முயற்சித்தோம். ஆகவே அன்போடு கூட நான் அவரிடத்தில் சென்று அவரை நல்மனம் புரிந்து செய்ய முயற்சித்தேன். நான் அவரிடத்தில் கேட்டேன், நல்லது சகோதரனே, உண்மையில் என்ன நடந்தது என்று. நீர் ஒரு திருமணமான பெண்ணோடு கூட ஒரு போர்வைக்குள்ளாக படுத்துக் கொண்டிருந்த போது கையும் களவுமாக கண்டுபிடிக்கப்பட்டீர் என்று நான் கேள்விப்பட்டேன் என்று. அதற்கு அந்த மனிதன், என்னை சந்திக்கும்படியாக அவர்கள் கீழே கூட இறங்கி வரவில்லை. பலகனியில் நின்று கொண்டே அவர் சொன்னார், நான் போர்வைக்குள்ளாக உடை உடுத்தி இருந்தேனா, நிர்வாணமாக இருந்தேனா என்பதை முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நீர் போர்வைக்குள்ளாக 3 பீஸ் ஷூட் அணிந்து இருந்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை, நீ குற்றவாளியே என்றேன். சகோதரனே, எந்த ஒரு ஊழியக்காரனாவது தன்னுடைய மனைவி அல்லாத வேறொரு பெண்ணோடு கூட ஒரு போர்வைக்குள்ளாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 3 பீஸ் ஷூட் அணிந்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, அவன் குற்றவாளியே. ஒரு ஆணாக இருந்து கொண்டு வேறொருவனுடைய மனைவியோடு கூட படுக்கையில் போர்வைக்குள்ளாக படுத்துக் கொண்டிருப்பது என்பதை நினைப்பதற்கே நீ வெட்கப்பட வேண்டும். மத்தேயு 5:28 சொல்கின்றது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. புருஷர்களாகிய நாம் அடுத்த மனிதனுடைய வீட்டில், அதுவும் அவர்களுடைய மனைவிகள் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள் செல்வதும், அதைவிட மோசமாக அவர்கள் படுக்கைக்கு சென்று ஒரு போர்வைக்குள்ளாக நுழைவதும் வேத வசனத்திற்கு முரண்பாடாக இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், நான் இந்த வேத புரட்டு செய்தியை தவறென்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இது ஒரு தவறான வித்து என்றும் ஒரு சீர்கேடான வித்து என்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, நீர் பிரசங்க பீடத்தை விட்டு கீழே இறங்கியாக வேண்டும். நீர் இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு பிரசங்கிக்க முடியாது என்று நான் அவரிடம் சொன்னேன். அதற்கு அவர், அப்படியா, நான் இன்னும் மறுபடியும் பிறந்திருக்கிறேனே என்று சொன்னார். அவர் தன்னுடைய பிறப்பை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் கூறினார், ஒரு நீதிமான் 7 தரம் விழுவான் என்று. அப்படியா, 7 தரம் விபச்சாரத்தில் விழுவானா? இப்பொழுது அவர் டிரினிடாட்டில் வடகிழக்கு பிராந்தியத்தின் தொலைவில் உள்ள ஒரு நகரத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த விபச்சாரர்கள் அவர்கள் சொல்லுகிற சாக்கு போக்கு இதுதான். பாருங்கள், அவர் சொல்கிறார், அவர் ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுதே மறுபடியும் பிறந்து விட்டாராம். அங்கே அவர் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் தான் அவரை இந்த செய்திக்குள்ளாக வழிநடத்தினதாம். அது ஒரு தவறான வியாக்கியானமாய் இருக்கிறது. நீர் அங்கே பெற்றுக்கொண்ட அந்த பிறப்பு உம்மை இந்த செய்திக்குள் வழிநடத்த முடியாது. அது சரியான உண்மையான அழிவில்லாத வித்தாகிய புதிய பிறப்பின் அனுபவத்தை உனக்கு கொடுக்க முடியாது. ஏனெனில் ஸ்தாபனம் ஒரு அழிவுள்ள வித்தை பெற்றிருக்கிறது. சகோதரர்களே, அங்கே கத்தோலிக்கர்களும் பாப்திஸ்டுகளும் பெந்தேகோஸ்தேக்காரர்களும் தங்கள் ஸ்தாபன பிறப்புகளோடு கூட கடந்து வந்து இந்த செய்தியின் கீழாக சேர்ந்து கொண்டார்கள். ஸ்தாபன பிறப்பிற்கு பாதுகாக்கும் சக்தி இல்லை. இந்த காரணத்தினால் தான் இவர்கள் எல்லோரும் இவ்விதமாக விபச்சாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். மேற்கோள், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பிறந்த கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஜீவிக்கையில் கிறிஸ்துவின் உயரத்திற்குள் வளர்கின்றார்கள். அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியங்கள் ஒரு குழந்தையை போன்ற உருவத்திற்கு வர துவங்குகிறது. அது வடிவத்தை எடுத்து வளர துவங்குகிறது. ரோமர் 9:21 சொல்கின்றது, சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். உண்மையில் தேவனால் பிறந்தவர்கள் எவரும் பாவம் செய்ய முடியாது. இந்த மனிதர்கள் எல்லாம் தாங்கள் மறுபடியும் பிறந்திருப்பதாக அவர்கள் சொல்வது போல அவர்கள் இன்னும் தகுதி பெறவில்லை. முற்றிலுமாக இல்லை. மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு தேவைப்படுகின்ற நிபந்தனைகள் அவர்கள் சந்திக்கவில்லை. அவர்கள் எல்லோருக்கும் ஒரு அழிவுள்ள வித்தும் ஒரு அழிவுள்ள பிறப்பும் தான் இருக்கின்றது. அந்த வித்து மாற்றப்படாத வரைக்கும் எவ்வளவு அன்பை பொழிந்தாலும் அது அவர்களுக்கு உதவி செய்யாது. நம்மில் பலர் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று நான் அறிக்கையிடுகின்றேன். நான் அந்த சீர்கேட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். ஒரு பொய்யான பிறப்பின் வஞ்சனையின் ஆழம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். இப்பொழுது 7 இடிகளின் பிரசங்கிகள் விசுவாசிக்கிறதற்கும்
போதிக்கிறதற்குமான இன்னும் சில வேத புரட்டான உபதேசங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த 7 உயிருள்ள சத்தங்கள் 7 சபை காலத்தின் செய்தியாளர்களுக்கு உண்மையில் அது வேத வசனத்திற்கு புறம்பானது. இன்னும் சில வேத புரட்டான உபதேசங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த 7 உயிருள்ள சத்தங்கள் 7 சபை காலத்தின் செய்தியாளர்களுக்கு என்று அவர்கள் சொல்கின்றார்கள். உண்மையில் இது வேத வசனத்திற்கு புறம்பானது. அரை மணி நேர அமைதல் 1985 இருந்தது. அவர்கள் எப்படி தங்கள் கணக்கிடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அரை மணி நேர அமைதல் முடிந்துவிட்டது என்று அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பதிலோடு வருகிறார்கள்? நான் இதை 1985 1986 மியாமியில் நடைபெற்ற ஒரு கன்வென்ஷனில் இருந்த பொழுது கேள்விப்பட்டேன். அரை மணி நேர அமைதல் முடிந்துவிட்டது என்று அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இது போன்ற எல்லாவிதமான வேத வசனத்திற்கும் புறம்பான காரியங்கள் ஜனங்களை ஒருபோதும் மறுபடியும் பிறக்க செய்ய முடியாது. முத்திரை போடும் எழுப்புதல் 1980 துவக்கத்திலேயே நடைபெற்றது என்றும், மேலும் அன்பு மற்றும் தலைக்கல் இங்கே இருக்கிறது என்றும், சவாரி மறுபடியும் செய்யப்படுகிறது என்றும் விசுவாசித்தார்கள். யாருமே இப்பொழுது அந்த சவாரியை செய்யவில்லை. அது எப்படி வல்லமை இல்லாமல் ஒரு சவாரியை செய்து அது எளிமையில் நடக்கிறது என்று சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் இந்த சவாரியை செய்யும் போது அதை வல்லமையோடு கூட செய்கிறீர்கள். இவையெல்லாம் பிசாசுகளின் உபதேசங்களாய் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு மனிதனை மறுபடியும் பிறக்க செய்ய முடியாது. நான் சொன்னது போல 1985 மற்றும் 86 அந்த 7 இடிகளின் எழுப்புதலின் கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். ஆனால் அங்கே அந்த நியூயார்க் சபை உலகமானது எந்த அளவிற்கு மேற்கொண்டு விட்டது என்பதை பார்த்து நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். 1 யோவான் 5:4 சொல்கின்றது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சகோதரர்களே, நமக்கென்று நம்முடைய சொந்த தவறுகளும் பிழைகளும் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஆனால் நான் அங்கே நியூயார்க்கிற்கு கடந்து சென்ற பொழுது அங்கே பெண்கள் அணிந்திருந்த உடைகளையும் மற்றும் அங்கே சம்பவித்துக் கொண்டிருந்த மற்ற காரியங்களையும் நான் கண்ட பொழுது அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், நாம் எவ்வளவோ மேல் என்று. ஒரு பாஸ்டருடைய மனைவியும் மற்றும் மகள்களும் இருப்பதிலேயே மிகவும் உயரமான குதிகால் உயர செருப்பை அணிந்து கொண்டிருந்தார்கள். சபையார் ஊடுருவி பார்க்கத்தக்கதான உடைகளை அணிந்திருந்தார்கள். அதுவும் எவ்வளவு இறுக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவு இறுக்கமாக இருந்தது. ஸ்திரீகள் தங்கள் இமைகளை மலித்து விட்டிருந்தார்கள். நியூயார்க்கில் ஒப்பனை மேக்கப் என்பது சர்வசாதாரணமாக இருந்தது. நான் அங்கே சென்ற பொழுது துவக்கத்திலேயே ஒரு டீக்கன் என்னை கதவண்டையில் வந்து சந்தித்து, மேய்ப்பன் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் ஆர்வ கோளாறான மக்களாம், ரொம்ப அதிகமாக பேசுவீர்களாம். ஆகவே தயவு செய்து இங்கே வந்து விமர்சனம் சொல்லாதீர்கள். இங்கே நீங்கள் பார்க்கிற எந்த காரியத்தை குறித்தும் ஒன்றும் சொல்லாதீர்கள். இதுதான் கதவண்டையிலேயே ஒரு டீக்கனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையாக இருந்தது. சகோதரா, இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் ஒவ்வொரு வீடாக சந்தித்து சென்றோம். அப்பொழுது சில ஸ்திரீகள் ஊடுருவி பார்க்கக்கூடிய இரவு உடைகளில் வெளியே வந்து எங்களுக்கு காப்பி பரிமாறினார்கள். அங்கே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படிதான் அங்கு இருக்கிறார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்தமே கிடையாது, வெட்கமே கிடையாது. இங்கே டிரினிடாட்டில் எந்த சகோதரனுடைய வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றதில்லை. அங்கே ஒவ்வொரு வீடுகளிலும் தொலைக்காட்சிகள் இருந்தன. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை முடிந்த பிறகு அவர்கள் விளையாட்டுகளை தொலைக்காட்சியில் மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு எந்த விதமான திரைப்படம் வந்தாலும் அதையும் அவர்கள் பார்ப்பார்கள். இதுதான் அங்கிருந்த வாழ்க்கை விதமாக இருந்தது. இது அவர்களுடைய வாழ்க்கையில் நாகரிகத்தின் பாணியாக இருந்தது. அதன் பிறகு அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள், உங்கள் வேலையை பாருங்கள் என்று. சகோதரனே, நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இங்கே எப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுவும் கூட நம்முடைய வேலைதான். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆனால் நாமோ தேவனுடைய கிருபையினாலே காரியங்களை வெளியே எடுத்து சொல்லுகிற ஒரு கூட்டம் ஊழியக்காரர்களாய் இங்கே இருக்கிறோம். பெண்கள் தகுதியான உடை உடுத்த வேண்டும் என்றும், குதிகால் உயர செருப்புகளை அணியக்கூடாது என்றும்,
அழகாக காணப்பட வேண்டும் என்பதற்காக தலைமுடியை கத்தரிப்பதையும் இமைகளை மலிப்பதையும் ஒப்பனையாக உபயோகிப்பதையும் அவர் வெகுவாக கண்டித்து கொண்டார். அவர்கள் பரிசுத்தத்தின் செய்தியை அவமானமாகவும் நிந்தையாகவும் மாற்றி போட்டு விட்டார்கள். நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறீர்களா அல்லது ஒரு பாப்திஸ்ட் சபையில் இருக்கிறீர்களா என்று உங்களுக்கு தெரியாது. அவர்கள் அவ்வளவு உலக பிரகாரமாக இருக்கிறார்கள். அங்கே ராக் அண்ட் ரோல் மற்றும் கலிப்சோ மற்றும் ஆப்பிரிக்க மற்றும் ஸ்பானிய மேளங்களை அடிக்கிறார்கள். அவைகளை தான் நான் நியூயார்க்கில் கண்டேன். அதைதான் நான் வீட்டிற்கு திரும்ப கொண்டு வந்தேன். என் வீட்டில் இதற்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருந்ததில்லை. ஆனால் நான் வீட்டிற்கு திரும்பி வந்தவுடனே ஒன்றை வாங்கி வந்து விட்டேன். நீதியை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரன் என் வழியில் கடந்து வந்து தீர்க்கதரிசி அந்த தொலைக்காட்சி பெட்டியை ஒற்றைக்கண் அரக்கன் என்று அழைத்தார் என்பதை எனக்கு நினைப்பூட்டிய பொழுதுதான் உடனே அதை என் வீட்டிலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன். முழு சபையாரும் கூட அந்த தொலைக்காட்சி பெட்டியை வெளியேற்றி விட்டனர். சகோதரர்களே, ஜனங்கள் செய்தியில் உள்ள சில மனிதர்களினால் உண்டாகும் செல்வாக்கை மிகவும் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நான் நியூயார்க் மற்றும் மியாமியிலிருந்து திரும்பி வந்தபோது அங்கிருந்த சபையில் போய்கொண்டிருந்த காரியங்களை பார்த்த பிறகு நான் என் வீட்டில் காரியங்களை மாற்றி உலக பிரகாரமாக அமைத்து விட்டேன். இங்கு இருக்கிற எத்தனை பேர் அதற்கு சாட்சி கூற முடியும்? அதற்கு முன்பு நான் அப்படிப்பட்ட மக்களாய் இருந்ததில்லை. நமக்கு நம்முடைய சொந்த தவறுகளும் பிழைகளும் இருந்தன. ஆனால் நம்முடைய தராதரம் அவர்களுடையதை காட்டிலும் மேலானதாக இருந்தது. அங்கே நான் சொன்னேன், இங்கே நான் நம்பக்கூடிய ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார் என்று. சில நேரங்களில் நான் பிசாசை கூட அது பிசாசு என்று அறியாமல் நம்பிவிடுகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்பொழுதாவது ஒரு மனிதன் தன்னை தீர்க்கதரிசி நியமனம் பண்ணினார் என்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி பரிசுத்தத்தின் தராதரத்தை தரம் தாழ்த்த முயற்சிப்பான் என்றால் அவன் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஒன்றுமறியாத ஜனங்களை கெடுத்து போடுகிறான். அங்கே அவர்கள் தங்களுடைய கன்வென்ஷன் கூட்டங்களை அதன் எல்லா சீர்கேடுகளோடும் வீடியோ படம் எடுத்து உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் அதை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த வீடியோ வாடிக்கையாளர்கள் பட்டியலில் நாங்களும் இருந்தோம். நாங்கள் எங்களுடைய நகலை ஒரு வாரத்திற்குள்ளாக பெற்றுக்கொண்டோம். அவர்களுடைய அந்த உபதேசங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் மற்றும் ஸ்திரீகளுடைய ஆத்துமாக்களை கெடுத்து போட்டன. நியூயார்க் சபையில் இந்த உலக காரியங்களை பார்த்து நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். நான் அந்த நியூயார்க் கன்வென்ஷனில் இருந்து திரும்பி வந்த உடனே என்னுடைய சபையில் தராதரத்தை நான் தரம் தாழ்த்தி கொண்டேன். காரணம், நியூயார்க்கில் தான் பார்த்த காரியங்களினால் நான் செல்வாக்கு செலுத்தப்பட்டேன். அந்த விஷயத்தில் நான் தவறாக இருந்தேன். அதற்காக அன்றிலிருந்து இன்று வரை அநேகம் வருடங்களாக நான் மனம் வருந்தி கொண்டிருக்கிறேன். பரிசுத்தத்தின் செய்தியை பிரசங்கிக்கின்ற ஒரு ஊழியக்காரன் மூலமாக நான் திருத்தப்பட்டேன். அந்த திருத்துதலுக்குள்ளாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நான் சரியான பாதையில் மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். 7 இடிகளின் மனிதர்கள் தவறான பிறப்பை கொண்டு ஒரு பொய்யான எழுப்புதலை உண்டு பண்ணினர். நான் சற்று நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு பொய்யான எழுப்புதல் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்டட்டும். ஒரு பொய்யான எழுப்புதல் என்பது அதிகமான சத்தத்தை கொண்டதாகவும் ஆனால் வல்லமை இல்லாததாகவும் இருக்கிறது. நீங்கள் அங்கே பெண்கள் வீறிட்டு அலறுகிறதையும் தரையில் விழுந்து புரளுவதையும் உருளுவதையும் அவர்கள் துணிகளெல்லாம் விலகி மேலெழும்புவதையும் இன்னும் மற்றவைகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சபையிலோ எந்த ஒரு வல்லமையும் இல்லை. எந்த ஒரு வல்லமையும் கொஞ்சம் கூட இல்லை. அதைதான் ஒரு எழுப்புதல் என்றும் ஒரு 7 இடிகளின் எழுப்புதல் என்றும் அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். அவர்கள் ஜனங்கள் மேல் கையை வைத்த உடனே, விசேஷமாக பெண்கள் மேல், அவர்கள் உடனே தரையில் விழுந்து விடுகிறார்கள். இவர்கள், ஓ, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டீர்கள், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு நாங்கள் மனவாட்டி எழுப்புதலில் இருக்கிறோம் என்று அவர்கள் உரிமை கோரிக்கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் அது போன்ற ஒரு வெறிதனத்திற்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே மட்டுமீறிய உணர்ச்சி வசமும் மதிமயக்கமும் காணப்படுகிறது. இப்படியாக முத்திரை போடப்பட்டவர்களில் அநேகர் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். தீர்க்கதரிசி சுமார் ஒரு 6 மாத காலத்திற்கு நீடிக்கக்கூடிய ஒரு எழுப்புதலை குறித்து பேசினார். அப்பொழுது இந்த உலகம் சுவிசேஷமயமாக்கப்பட்டு விடும். இடிமுழக்க மனிதர்களின் உணர்ச்சி வச அக்கினி அவிந்து போய்விடும். அவர்களுடைய சபைகளுக்கு இப்பொழுது சென்று பாருங்கள். அவர்களுடைய குதித்தலும் ஓடுதலும் இனி அங்கே இருக்காது. 10 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் அவர்களை
விட்டு வந்தபோது எப்படி இருந்தார்களோ அதே போல் சக்தியற்றவர்களாய் அதே கதையை தான் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டிருந்த எந்த 7 இடிகளின் எழுப்புதலை குறித்து நீங்கள் அவர்களிடத்தில் பேச போனால் அவர்கள் எப்பொழுதுமே என்ன சொல்வார்கள் என்றால், அவர்கள் ஒரு கட்டத்தின் ஊடாக கடந்து வந்ததாகவும் அது தாங்கள் கடந்து வந்த ஒரு மோசமான கட்டம் என்றும் சொல்லுவார்கள். நாம் பேசிக்கொண்டிருக்கிறது எந்த கட்டத்தை குறித்து என்றால், மணவாட்டி, அந்த உண்மையான மணவாட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான வல்லமை மிக்க எழுப்புதல், ஒரு உண்மையான 7 இடிகளின் எழுப்புதல், ஒரு பின்மாரியின் இயங்கு சக்தி. அது வல்லமையோடு கூடிய தேவனுடைய ஒரு அசைவாக இருக்கும். ஆளுகையையும் வல்லமையையும் பரிபூரண விசுவாசமும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு எஜமானனாகவும் இருக்கும். அந்த சிருஷ்டிக்கும் வல்லமையை கொண்டு நாம் என்னவெல்லாம் சொல்லுகிறோமோ அதுவெல்லாம் அங்கே நிறைவேறும். அதுதான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததான எழுப்புதலாய் இருக்கிறது. வெறும் சத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு எழுப்புதலோ அல்லது உணர்ச்சி வசமோ அல்லது யாரோ ஒருவர் தன்னுடைய பெயர் மேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கண்டதாக சொல்வதோ அல்லது யாரோ ஒருவர் தான் அக்கினி ஸ்தம்பத்தை கண்டதாக சொல்வதோ அல்ல. அங்கே எல்லாம் கொதிக்கிற ரணமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சபையிலே இன்னும் ஒரு விபச்சாரக்காரனும் வேசிக்கல்லனும் பொய்யனும் அவலட்சணமான உடை உடுத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பது அதுவல்ல. இப்பொழுது அது ஒரு பொய்யான எழுப்புதலாக இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசி கள்ள பிறப்பை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பொய்யான எழுப்புதலை கொடுக்கிறான். மேற்கோள்: மறுரூபமாக்க வல்லமை, 1965. எங்களிடத்தில் தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. என் வீட்டில் என்றைக்குமே ஒன்று இராது. நீங்கள் ஒன்றை வைத்துக் கொள்ள விரும்பினால் அது உங்களை பொறுத்தது. அதை வைக்க வேண்டாம் என்று தேவன் என்னிடம் கூறினார் என்று கூறினார். மேற்கோள்: சுவரின் மேல் கையெழுத்து, 1958. அங்கேதான் நாம் இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவ பெண் தன் தலைமுடியை குட்டையாக கத்திரிப்பது, தங்கள் முகங்களில் மேக்கப் பூசிக்கொள்வது, அந்த குட்டையான அவலட்சணமான உடைகளை உடுத்துவது. ஏனென்றால் சீர்கெட்ட ஜனங்கள் அவர்களுக்கு அவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள், அந்த உடைகளை அணிவதால் ஒரு பாதகமும் இல்லை என்று. ஆனால் அதை செய்கிற ஒன்று அது ஒரு நரகத்தின் பிள்ளையாயிருக்கிறது. அவர்களின் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உண்மையான பிரசங்கிகள் உண்மையான பிறப்பையும் ஒரு அசலான எழுப்புதலையும் நமக்கு தருகிறார்கள். கவனியுங்கள், அந்த கருப்பு வானம் சுருண்டு பின்னுக்கு செல்ல, அப்பொழுது வியாதியஸ்தர்கள் வார்த்தையினால் சுகமாவார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள், முறிந்து போன கால்கள் திரும்ப அளிக்கப்படும், சர்வ வல்லவர் பேச அற்புதங்கள் நிகழும். மல்கியா 4க்கு பிறகு நீங்கள் இன்னுமாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை காணவில்லை. இந்த உலகம் இதுவரை பார்த்திராத ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த மகத்தான எழுப்புதலின் விளிம்பில்தான் நாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த எழுப்புதலின் இருக்கும்படியாக தேவனுடைய கிருபையினால் பாத்திரவான்களாக எண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.